அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்தோடும். அதாவது நாம எந்த ஒரு தவறையும் பாவம் என்று தான் சொல்லுவோம். கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த பாவங்கிற வார்த்தையை அதிகமாக அறிந்திருக்கிற அப்படினால, பேசுகிற அப்படினால, பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயல் செய்தால் அதை பாவம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பைபிள்லேயே நம்ம செய்கிற தவறுகள் குறைகளுக்கு பாவம் என்ற பெயர் பல இடங்களில் வருகிறது. ஆனாலும் ஒருவர் பாவியாக இருந்து பாவம் செய்கிறது வேற, தேவனுடைய பிள்ளையாக இருந்து சில தவறுகளை செய்ய நேரிடுகிறது வேற. 1 யோவான் 3:9 வாசிக்கும் பொழுது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி எழுது, அப்போ தேவனால் பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன், அவன் பாவமே செய்கிறது இல்லையா? ஒரு பொய் கூட சொன்னது கிடையாதா? கொஞ்சம் கூட கோபம் வந்தது கிடையாதா? கொஞ்சம் கூட வெறுப்பு கசப்பு இருந்ததே கிடையாதா? கொஞ்சம் கூட மன வருத்தத்தோடு இருந்தது கிடையாதா? அப்போ எப்படி பாவம் செய்ய மாட்டான்? அந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், தேவனால் பிறந்தவன் எந்த ஒரு தவறிலும் நிலைத்திருக்க மாட்டான், எந்த ஒரு தவறையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க மாட்டான். அதாவது தேவனால் பிறந்தவனும் சில தவறுகளை செய்ய நேரிடலாம், சில குறைவான காரியங்களை செய்ய நேரிடலாம், அவன் சில விஷயங்களை குறைவுபடலாம். ஆனால் அது பாவம் என்ற அடிப்படையில் பார்க்கப்படுவதல்ல, ஒரு தவறு என்ற அடிப்படையில் பார்க்கப்படுவது. ஒரு முதலாளிக்கு எதிராக ஒரு வேலைக்காரன் செய்கிற தவறு அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படும். ஆனால் ஒரு தகப்பனுக்கு எதிராக ஒரு மகன் செய்கிற தவறு ஒரு பெரிய குற்றம் என்ற அடிப்படையில் பார்க்கப்படுவதில்லை, மன வருத்தத்திற்குரிய காரியமாக பார்க்கப்படும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகின்ற பொழுது பாவி என்ற நிலைமை இழக்கிறோம். அதற்கு பிறகும் சில நேரங்களிலே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சுபாவத்தில், ஒரு வார்த்தையில், ஒரு செயலில், ஒரு ஆசையில், ஒரு எண்ணத்தில், ஒரு சிந்தனையில், ஒரு கற்பனையில் நாம் கொஞ்சம் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விட முடியும். ஆனால் அதற்காக நம்ம பாவிகள் அல்ல. பாவி என்றால் யார் தெரியுமா? தேவ உறவு இல்லாதவன் பாவி, தேவனை அறியாதவன் பாவி, தேவ ஐக்கியத்தில் இல்லாதவன் பாவி. பைபிளில் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சில தவறுகள் பாவங்கள் செய்வதற்கு பாவம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் உண்மையில் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறின பிறகு நாம் செய்வது உண்மையில் அது பாவம் அல்ல, அது ஒரு தவறு என்ற நிலைமையில் உள்ளதுதான். பாவம் என்று அது எப்பொழுது மாறுகிறது என்றால், நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து அந்த தவறையே நீங்கள் தொடர்ந்து செய்து, இல்லைன்னா அந்த தவறை நியாயப்படுத்தி, இல்லைன்னா தவறை குறித்து மன வருத்தமின்றி, இல்லைன்னா அந்த தவறை நீங்கள் ஒரு தொடர் செயலாக செய்கிற பொழுது அது நீங்கள் பாவத்தில் தான் இன்னும் இருக்கு என்பதற்கு அடையாளமாக மாறுகிறது. தேவனால் பிறந்தவர்கள் எந்த ஒரு தவறை செய்தாலும் மன வருந்துவார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், தங்கள் தவறுகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர்கள் தேவனுடைய கிருபை பெறுவார்கள். ஆகையால் அவைகள் தவறுகளாக பார்க்கப்படுகிறது என்று பாவங்களாக பார்க்கப்படுவதில்லை. சிலர் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு பாவமும் செய்யலையா? ஆமாம், ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்வில் சில வார்த்தையிலோ சுபாவத்திலோ எண்ணங்களோ சில தவறுகள் எல்லாம், ஆனால் அந்த தவறை குறித்தவன் வருந்தும். அந்த தவறு அவன் வேண்டுமென்று ஒரு இன்டென்ஷனலாக ஒரு டெலிபரேட்டாக செய்கிறதில்ல. ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு நிலையில் அவன் சில தவறுகளை செய்துவிடக்கூடும். அந்த தவறுகளை செய்துவிட்டால் அவன் அதை குறித்து கவலையற்றவராக இருக்க மாட்டான், அவைகளை குறித்து அலட்சியமாக இருக்க மாட்டான். தவறிவிட்டேனே, குற்றம் செய்து விட்டேன் என்று சொல்லி வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பான். தன்னுடைய தவறுகளிலிருந்து விடுதலையாகி வெளியே இனி தவறாமல் வாழ வேண்டும் என்று அவன் விரும்புவான். எனவே ஒரு தகப்பனுக்கு எதிராக ஒரு மகன் தவறு செய்கிற பொழுது, ஒரு முதலாளிக்கு எதிராக ஒரு வேலைக்காரன் தவறு செய்வது போல பார்க்கப்படுவதில்லை. முதலாளி அவனை ஒரு பெரிய குற்றவாளியாக பார்ப்பார். தகப்பனோ மகனுக்காக வருத்தத்தோடு பார்ப்பார், என் மகன் இந்த தவறை செய்து விட்டார் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் ஒரு தவறுகள் குறைகள் நேர்ந்தால் நாம் அதை குறித்து அலட்சியமாக இருக்கவில்லை, அதை குறித்து நாம் அதை எந்த சிந்தனைகளாக தொடர்ந்தலை செல்லவில்லை, அதை குறித்து வருந்துகிறோம், தொடர்ந்து அந்த விதமாக பாவம் செய்யக்கூட நின்றுகிறோம். எனவே அது ஒரு தவறு தான் என்று அது பாவமல்ல. எனவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வதில்லை, அதாவது பாவத்தில் அவர் நிலைத்திருக்க மாட்டான். பாவம் இயற்கையோடு அதை செய்ய மாட்டான், பாவத்திலே தொடர்ந்து வாழ மாட்டான். அதுதான் தேவன் அளிக்கிற கிருபையாக இருக்கிறது.